அது ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நாம் எல்லாம் முருகனை வேற நம்ம கடவுளுங்கிறோம். நீ முருகனை நம்ம கடவுள்னாலும் அந்த வழுக்குப்பாறையில் கால் வீழ்ச்சா கூட சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை. விநாயகன் முருகனுக்கு அண்ணன் என்றால் நிச்சயமாக அவனும் தமிழ் கடவுளாகத்தானே இருக்க வேண்டும். இதுவரையில் ஏன் விநாயகனை நாம் கடவுள், தமிழ் கடவுள் என்று சொல்லவில்லை? என்னவோ இது கட்டுக்கதை இருக்கிறது. 2 பேர் அண்ணன் தம்பி மாம்பழத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுதான் அந்த கதையை சொன்னார். 2 பேர் அண்ணன் தம்பி, ஒரு அப்பனுக்கு அம்மாவுக்கும் தான் அவங்க பிறந்திருக்கிறாங்க. 2 பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். 2 பேரும் ஒருவன் தமிழ் கடவுள், இன்னொருவன் இந்தி கடவுளா? எப்படி இருக்க முடியும்? தமிழ் முருகனை மட்டும் தமிழ் கடவுள் என்று சொல்லி தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டு விட்டால் நாம் எல்லோரும் தமிழர்களாக தலை நிமிர்ந்து விடுவோமா? எல்லாம் ஓட்டுக்காக. அப்படி அந்த வலைக்குள்ள போனால் கூட, அந்த அடிப்படையில் நாம் போனால் கூட அவர்களின் வலையில் சிக்கிக்கொள்வோம். நாங்கள் தமிழ் கடவுள் முருகனை கும்பிடுறோம் அப்படின்னு போனால் கூட